Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது உடைச்ச முட்டை கறி. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதாவது வெங்காயம், தக்காளி, மசாலா ஆட் பண்ணிட்டு உடைச்ச முட்டையை நம்ம அப்படியே ஊத்தி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை கொஞ்சம், கரம் மசாலா 3/4 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு வந்து நம்ம 2 தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அதாவது டொமேட்டோ பியூரி. இதுக்கு வந்து நம்ம முட்டை வந்து என்னென்னா நம்ம வேக வச்சு போடாமல் இந்த மாதிரி உடைச்சி அப்படியே ஒன்றா நம்ம ஊற்றி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாய், கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை, கொஞ்சமாக பட்டை. இது நம்ம அப்படியே போட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இப்போது பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு சிலருக்கு சோம்பு பிடிக்கலன்னா சீரகம் போட்டும் தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயத்துக்கு அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா எண்ணெயிலேயே வதக்கணுன்னா பச்சை வாசம் போயிடும். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி 2 இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் எண்ணெய் வந்து மேலே வரும். அந்த டைமில் நம்ம முட்டையை வந்து உடைச்சி மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலரக்கூடாது. இப்போ நல்லா தக்காளியோட பச்சை வாசம் போகட்டும். மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடுறேன். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு சிலருக்கு திக்காக வேணும்னா இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கிரேவி வந்து தண்ணி மாதிரி வேணும்னா நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உடச்சி வச்சுருக்கிற முட்டையை அப்படியே ஊற்றிக்கலாம். அதாவது இது வந்து நான் உடச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம கலைக்கக்கூடாது. இதை அப்படியே ஊற்றிடுங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். எடுக்கலாம். நம்ம அப்படியே இதையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் தேவையில்லை. மூடி வச்சோன்னே அந்த சூட்லேயே வந்து அந்த உள்ளே இருக்கிற கரு வந்து நல்லா வெந்துடும். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உடைச்ச முட்டை குழம்பு ரெடி. நான் உடைச்ச முட்டை கறி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா சப்பாத்தி ரைஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.